நம்ம ஊர்லலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பொருள் அதிகமா இருக்கு அப்படின்னா, அதோட மதிப்பு தெரியாது. அது உண்மைதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, இந்தியால கிட்டத்தட்ட 140 கோடி பேருக்கு மேல இருக்காங்க. அதுல பல பேர் பல விபத்தால இறந்து கொண்டு தான் வராங்க. அதாவது நேத்து நவம்பர் 4, 2025 சத்தீஸ்கர் மாநிலத்துல இருக்கக்கூடிய பலசூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பெரிதளவுல ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன நோட் பண்றோம் அப்படின்னா, ட்ரெயின் ஆக்சிடென்ட் அப்படின்றது இப்போ நடக்கிறது மட்டும் இல்ல. காலங்காலமா பல வருஷமா நடந்துட்டு தான் இருக்கு. எக்ஸாம்பிள் நீங்களே பார்த்தீங்கன்னா, 2023 ஒடிசா மாநிலத்தில பலசூர் ட்ரெயின் ஆக்சிடென்ட். ஏன் நம்ம இந்தியாவிலே இருக்கக்கூடிய உத்தரகாண்ட்ல 2022ல ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாம பல பஸ் ஆக்சிடென்ட். ஏன் இந்த மாசம் ஹைதராபாத்ல இருந்து பெங்களூருக்கு வர வழியில ஆந்திர பிரதேஷ் மாநிலத்துல ஒரு ஸ்லீப்பர் பஸ் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த வருஷம் 2025 ஜூன் 12 அன்னைக்கு குஜராத் மாநிலத்துல இருக்கக்கூடிய அகமதாபாத் ஏரோப்ளேன் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாம பல்வேறு விதமான பைக் ஆக்சிடென்ட்ஸும் நடந்து கொண்டுதான் வருது. குறிப்பா ஏன் இந்த பைக் ஆக்சிடென்ட்ஸ் அப்படிலாம் நடக்குது அப்படின்னா, முதல் ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவனோ ஒருத்தன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டி அவன் குடிய மட்டும் கெடுத்தது போதாம அடுத்தவங்களோட குடியும் சேர்த்து கெடுக்குறாங்க. இல்ல ரெண்டாவது டைப் டிராவல் பண்ணும்போது எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் லைக் ஹெல்மெட் அதெல்லாம் போடாமயே பல பேரு டிராவல் பண்றாங்க. ஏன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் ஹெல்மெட் போடாம டிராவல் பண்ணியிருக்கலாம். நானே பல பேரை பார்த்துருக்கேன். ஏன் ஹெல்மெட் போட மாட்டிருக்கீங்கன்னு பல பேர் கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹெல்மெட் கம்ஃபர்ட் குடுக்க மாட்டேங்குதாம். நான் ஒண்ணு சொல்றேன். அத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஹெல்மெட் போடும்போது உங்களுக்கு கம்ஃபர்ட் குடுக்காம இருக்கலாம். ஆனா, எப்போ உங்களுக்கு ஹெல்மெட் போடாதபோது ஆக்சிடென்ட் நடக்குதோ, உங்க குடும்பத்துக்கு உங்களால கம்ஃபர்ட் போயிடும்னு நெனச்சுக்கோங்க. இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் வச்சிருக்கேன். அதாவது இதுக்கு மேலயும் நீங்க வண்டியில போகும்போது ஹெல்மெட் எல்லாம் போட்டுட்டு போங்க. சரி, இந்த பலசூர் ஆக்சிடென்ட்ல கவர்மெண்ட் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பாதிக்கப்பட்டவங்களுக்கு காம்பன்சேஷன் வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இனிமேட்டு இது நடக்காம கண்ட்ரோல் பண்ணிப்போம் அப்படின்னு வாக்குமூலமும் குடுத்திருக்காங்க. என்னதான் பல ஆக்சிடென்ட்ஸ் நடந்தாலும் பாதிக்கப்படுறது நம்ம மக்கள் தான். சரி, இது போன்ற ஆக்சிடென்ட் இதுக்கு மேலயும் நடக்காம பார்த்துக்கிறதுக்கு கவர்மெண்ட் சைடுல இருந்து என்ன மெஷர்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னா,